ஆண்டவர் தன்னுடைய பாடி மரணத்தை குறித்து பேசும்போது சொல்லும்போது, ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாதுன்னு பேதுரு சொல்வார். ஆக்சுவலா பேதுரு நல்லதுதான் சொல்றார், நல்லதுதான் யோசிக்கிறார், ஆண்டவர் மரித்து போகக்கூடாது என்பதற்காக. ஆனா பாருங்க, அது மாம்ச சிந்தை. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் ஆவியில அறிந்து, ஆமென், எனக்கு பின்னாக போய் சாத்தானே சொல்லு, நீ எனக்கு இடலாம் இருக்கிற சொல்றாரு. தேவ பிள்ளையில இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம நிறைய பேருக்கு இடரா இருக்கிறோம்ல, நிறைய நேரம் நமக்கு நாமே இடரலா இருக்கிறோம். யோசித்து பாருங்க, பரிசுத்த ஜீவத்துக்கு நீங்க இடரலா இருக்கீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்களே இடரலா இருக்கீங்களா? உள்ளான மனுஷன் பேசுவார், உள்ளான மனுஷன சத்தம் உண்டாகும். அதிகாலை ஏற்று ஜெபம் பண்ணு, உள்ளான மனுஷன சத்தம் கேட்கும். வேதத்தை வாசி, உள்ளான மனுஷன் சத்தம் கேட்கும். சர்ச்சுக்கு போ, உள்ளான மனுஷன் சொல்லி இதை பார்க்காத, இதை செய்யாத. ஆனா அதை ஓவர்டேக் பண்ணி நாம் என்ன பண்றோம்? மாம்ச சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து மாம்சிகமா காரியத்துல செஞ்சிடறோம். தேவப்பிள்ளையில அன்னைக்கு ஒருவேளை பேதுரு சொன்னதுனால ஆண்டவர், ஆமென், அவர் மரணத்துக்கு உட்படாம இருந்தனாக்க ரட்சிப்பு வெளிப்பட்டு இருக்குமா? நீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் மாம்ச சிந்தையில வாழுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஆலோசனை என்னன்னாக்கா, கிறிஸ்து இயேசு இந்த சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது. தேவப்பிள்ளையில அந்த கிறிஸ்துவின் சிந்தையில நீங்களாலும் வளர வேண்டியது அவசியமா இருக்குது. அல்லேலூயா.